அனைத்து ஆடியோ டெக்னிக்ஸும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போடு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிராண்டு சப்பு. இது நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. நான் அந்த கிராண்ட் சப்பில் எதனாச்சும் ஆல்ட்ரு இருந்தால் சொல்லுங்கள். இந்த பேஸ் பஞ்சிங் எனக்கு இப்படி இருக்கணும். அப்புறம் என்ன லாங் பேஸு, ஹார்ட் பேஸு எப்படியோ கேட்குறாங்க. அப்புறம் அந்த 4TR ஆம்ப் போர்டு நிறைய பேர் வாங்கி போட்டு பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்குன்றத கொஞ்சம் நீங்கள் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா. அதேமாரி போர்டு நம்ம எந்தெந்த கடையில் கிடைக்குன்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், சேலம் ஆதி எலக்ட்ரானிக்ஸு, ருத்ரா எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் செந்தில் எலக்ட்ரானிக்ஸ், இந்த கடைங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். இந்த கடைகளில் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்பேர் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே கேட்டு நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதில் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஆனால் இது என்ன ஓம்ஸு போடுறது, இது என்ன வாட்ஸு அவுட்புட் வாட்ஸ் என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. 200 வாட்ஸு அதனோட அவுட்புட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு 4 ஓம்ஸு சப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 ஓம்ஸ் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு 10 இன்ச்செலாம் போகிறீங்கன்னா ஒரு 8 ஓம்ஸ் போட்டுக்கோங்க. 8 ஓம்ஸு. இது போர்டு பார்த்தீங்கன்னா 170லேருந்து 200 வாட்ஸு கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அது பக்கத்தில் ஒரு சைபர்லாம் போட்டு கஸ்டமர்லாம், அதாவது கஸ்டமர் யாரை சொல்கிறேன்னா டெக்னீஷியனை சொல்கிறேன். என்னத்துக்கு அப்படின்னா, நம்ம ஆளுங்க நான் ஏன் அதில் வாட்ஸ்லாம் நிறையா போர்டில் நான் மென்ஷன் பண்ணாததுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமருங்கிட்ட சொல்லுவாங்க, இது இப்போ அந்த போர்டை போட்டு JPL 1500 வாட்ஸ் போட்டுக்கிறேன்னுவாங்க. இப்போ அது ஒரு பிடிஎல் பண்ண ஒரு STK மாடல் மார்க்கெட்டில் வர போர்டை போட்டு கூட ஒரு பிடிஎல் பண்ண ஒரு போர்டுக்கு 1500 வாட்ஸு JPLயில் போட்டிருக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் அங்கே எடுக்கக்கூடியது நம்மளுக்கு 200 வாட்ஸ் தான். ஆனால் நம்ம அதுக்கு உண்டானது 1500 வாட்ஸு போட்டிருக்கிறோம். 2000 வாட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சப்வூஃபரில். நான் பார்த்துட்டு எனக்கு என்னென்னா பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கிறது தானே. அந்த மாதிரி அதே மாதிரி நான் இதில் ஏன்னா சப்பு ஃபிரிக்கெல்லாம் 1500 வாட்ஸு 1800 வாட்ஸு அப்படின்ட்டு ஒரு லெட்டர்ஸ் போடுறது அது ஒரு மாடலாகிருச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த ஒரு ஃப்ரீ போர்டில் ஒரு வாட்ஸை குறிப்பிட்டுலாம் போடுறோம்ல, இது ஆம்ப் போர்டு கரெக்டானதுன்னு போடலாம். ஆனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒருவேளை அந்த ஸ்பீக்கருக்கு போடுற ஆம்ப்பு போர்டுங்களுக்கு இதில் போடலான்னு வேணால் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா கஸ்டமர்கிட்ட நான் இது எப்படியும் 500 வாட்ஸ் எடுக்குங்க, அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன்னு கூட நம்ம டெக்னீஷியன் சொல்லுவாங்க. நானும் அதில் வாட்ஸை ஒரு 170 வாட்ஸு இல்லை ஒரு 200 வாட்ஸ் நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவங்க என்னன்னுவாங்க, இது ஏப்பா இதோட 200 கஸ்டமரு இப்போ 200 வாட்ஸ் தான் போட்டிருக்குது, நீ என்ன பண்ணுவோம், எனக்கு ஒரு 1000 வாட்ஸ் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆம்ப் போர்டு வாங்கி போடுப்பா, 500 வாட்ஸ் வேலை செய்கிற மாதிரி வாங்கி போடுப்பான்னு கஸ்டமர் புதுசாக. ஏன்னா இன்றைக்கி டெக்னீஷியனோட நிலைமை எப்படி இருக்குன்னா, டெக்னீஷியனுக்கு என்ன பண்ணுறாங்க, கஸ்டமரே போர்டு வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மகாராஜாவில் 2 போர்டு போட்டுக்கோங்க, குமார் போர்டில் ஒரு போர்டு போட்டுக்கோங்க, அப்புறம் யூடியில் ஒரு போர்டு போட்டுக்கோங்க, வசந்தில் ஒரு போர்டு போட்டுக்கோங்க, சக்தியில் ஒரு போர்டு போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆம்ப் போர்டில் ரவி போர்டு ஒன்று போட்டுக்கோங்க, நீங்கள் இந்த மகாராஜா இது ஒன்று போட்டுக்கோங்க. அப்படின்னு இப்படி மாற்றி ஊரில் மார்டின் போர்டு இல்லை KMS போர்டு, இந்த மாதிரி மாற்றி எதுனாச்சும் ஒரு போர்டுங்களா அவங்களா இதுக்கு இந்த போர்டுன்னு சொல்லி எல்லா கம்பெனி போர்டையும் அவங்களா ஒரு கற்பனை பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்து கஸ்டமருக்கே இந்த போர்டுக்கும் இந்த ஃப்ரீ போர்டுக்கும் மேட்ச் ஆகுமா, என்ன கட்டத்தில் நிற்கிறோம் பாருங்க. அதாவது டாக்டர் என்ன மருந்து என்ன உனக்கு டானிக்கு வேணும்னு எழுதி கொடுத்த காலம் போய் டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபீஸை மட்டும் வாங்கிக்கோங்க, நான் என்ன மருந்துன்னு நானே வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி இந்த கதை. சரி விடுங்க, இதெல்லாம் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்து தான் அவங்களும் இந்த போர்டு நல்லாயிருக்கு அந்த போர்டு நல்லா இருக்குன்னு வராங்க. அந்த காரணத்தினால சொன்னேன். சரிங்க, நம்ம வந்த விஷயத்த பேசுவோம். ஏன்னு கேளுங்க, என்னை சப்பு ப்ளஸ் பிடி போட்டப்போ இந்த மாதிரி ஒரு விளக்கம் சொன்னப்போ, தலைவா பேசுனதே போதும்,
மேட்ருக்கு வாங்க அப்படின்ட்டாரு. இவங்களுக்கு வந்தவுடனே மேட்ரில் வந்துடணும். இல்லை அப்படின்னா கோவிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம மேட்ருக்கே போயிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீசீட்டை எடுத்துகிட்டு இங்கே வந்து 39K ஃபிக்ஸடாக போட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது இந்த இடத்துல இந்த இந்த டிஸ்க்கு வந்து 104 போட்டிருக்கிறேன். இது எதுக்காகன்னா பேஸ் வந்து ஹார்டாக இருக்கும். இதில் பாருங்கள் இந்த எல்லோ கலரு டிஸ்க்கு போட்டிருக்கிற இடத்துல, அதாவது பாக்ஸ் டைப் போட்டிருக்கிற இடத்துல இதில் பாருங்கள் க்ரீனில் இந்த இடத்துல போட்டேன், இங்கே இருக்கும். அதேமாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீ செட்டை வந்து கழட்டிட்டு பாருங்கள் 39K ரெசன்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த 39K இந்த இடத்துல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ரிமோட் கிட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், அதாவது இந்த மாதிரி 39K போட்டுக்கிறேன், நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ரிமோட் கிட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 10K மட்டும் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 10K மட்டும் மாற்றிக்கோங்க. இங்கே இருக்கிற பாக்ஸ் டைப் வந்து மாற்ற வேணாம், அப்படியே விட்ருங்க. காரணம் ஏன் அப்படின்னா இங்கே வந்து கெயினை கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ரிமோட் கிட்லேருந்தே வந்து நீங்கள் ஒருத்தர் கொடுக்கும்போது அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். அதிக பேஸாக இருக்கும், தர்ருன்னு உதற மாதிரிலாம் இருக்கும். அதனால் இந்த லாங் பேஸு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுவும் நான் நிறையா பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறது, லாங் பேஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், லாங் பேஸ் எப்படி வரும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கன்ட்டு. லாங் பேஸ் இங்கே வச்சுட்டு லாங்காக போய் கேட்டால் பேஸ் வரும். செட்டை இங்கே பாட்டு கேட்குறது இங்கே வச்சுட்டு லாங்காக போய் நின்றுக்கிட்டு தான் இன்றைக்கி கஸ்டமர் கேட்குறாங்க. அதனால தான் எல்லாருமே லாங் பேஸ்னால் சொல்லுங்கள், லாங் பேஸ்னால் சொல்லுங்கள். நம்ம லாங் பேஸுன்றது ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா நீங்கள் பாக்ஸோட சைஸும் அதனுடைய ஆம்ப் போர்டும் தான் அதை வந்து முடிவு பண்ணும். அதாவது ஒரு பாக்ஸும் ஒரு ஆம்ப் போர்டும் தான். இப்போ 2 டிரான்சிஸ்டரில் ஒரு இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு எஸ்டிகே மாடலே இப்போ 2 டிரான்சிஸ்டரில் இப்போ நம்மளே போடுறோம்ல, நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் போட்டுக்கோங்க. அந்த கம்பெனி போர்டை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சப்பு ஃப்ரீயை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு வந்து ஒரு 10 இன்ச்சை போட்டு நீங்கள் லாங்காக போய் கேட்டிங்கன்னா லாங் பேஸ் வந்துடுமா? ஒரு 10 இன்ச்சு ஒரு டெயின்டி இல்லை கேபிட்டலில் போடுறீங்க, அந்த பேப்பர் எவ்வளோ ஹார்டாக இருக்குது, அது எப்படி தள்ளும்? ஒன்று பேரலாக இருக்கணும், இல்லை பிடிஎல்லாக இருக்கணும், அப்போ தான் அந்த பேப்பரே வந்து தள்ளும். இந்த மாதிரி சில விஷயங்கள் புரியாமல் அந்த மாதிரி அது வரத்துக்கு இந்த போர்டில் ஆல்ட்ரு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை பிடிஎல்லில் போகணும். எதுலேயுமே போகாமல் ஒரு டிராக்டருக்கு ஒரு செட்டை ஒன்று செஞ்சுருது, 10 இன்ச்சு ஸ்பீக்கரை மாட்டிக்கிட்டு லாங்காக பேசுவோம்னா எப்படி வரும்? அது புரிதலோட அதாவது டெக்னீஷியனுக்கு இதனால் ஒரு 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக புதுசாக வேலை கற்றுக்கிறாங்களா அவங்களுக்கு தான் தெரியாமல் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கண்ணே அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இதே இல்லை. நீங்கள் வந்து ஆம்ப் போர்டை போட்ட வரைக்கும், அது இல்லாமல் டிரான்ஸ்ஃபார்மரும் மெயின் சொல்ல மறந்துட்டேன். டிரான்ஸ்ஃபார்மரு, அதனோட ஆம்பியரு, அதனோட வோல்ட்டு, இதுதான் வந்து அந்த பேஸை வந்து உதறாமல் முடிவு பண்ணுமே. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அதனால் இது வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு 104 போட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல நான் 224 போட்டிருப்பேன், அதை எடுத்துகிட்டு இது 104 போடுவோங்க. இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ப்ரீசெட்டை கழட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 39K போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி இந்த இடத்துல இருக்கிற இந்த ரெசன்ஸு 15K போட்டிருப்பேன், இதை எடுத்துகிட்டு நீங்கள் 10K ரெசன்ஸாக மாற்றிக்கோங்க. இந்த இடம் இது 3 தான் ஆல்ட்ரு. இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் அந்த பேரலல் மோனோ 4DR வாங்கி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத சொல்லுங்கள். விரைவில் நான் வேறு போர்டோட வேறு ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் போர்டு சரவணன். நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்.